வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார். எனவே இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சுப செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். அதன் விளைவாக வியாபாரம் விருத்தியடையும். விரய செவ்வாயின் ஆதிக்கத்தால் சொத்துக்கள் விற்பனையும் புதிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் உண்டு. ஆடி 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடக ராசிக்குள் புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைவதால் எதிர்பாராத புதிய திருப்பங்கள் ஏற்படும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் நடைபெறும். தொழிலில் புதிய யுத்திகளை கையாள்வீர்கள். அதன் விளைவாக கடன் சுமை குறையும். நீண்ட தூர பயணங்களால் நன்மை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்குவார்கள். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கைகூடும். அதே போல் ஆடி 16ஆம் தேதி, அதாவது 1/8/2026 அன்று உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு அடியெடுத்து வைப்பதால் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். இதுவரை தாமதப்பட்டு வந்த பதவி உயர்வு தானாக வந்து சேரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். வியாபாரம் வெற்றி நடை போடும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சீராகும் நேரம் இது. முன்னோர்களால் கட்டப்பட்டு தற்போது சிதிலமடைந்து கிடைக்கும் கோயில்களை பராமரிக்கும் முயற்சி கைகூடும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். தொழிலில் குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அதே போல் ஆடி 17ஆம் தேதி 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீசம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது அரிது. புதிய பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். பாகப்பிரிவினை செய்து கொள்வது மேலும் தாமதப்படும். வியாபாரத்தில் வேலையாட்களின் மாற்றத்தால் வேதனை அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது.